வணக்கம். சுவை அறுசுவை நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் வெரைட்டியான டிஷ்ஷஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சிக்காக வந்திருக்கவங்க ஸ்வர்ணவல்லி சுவாமிநாதன். வணக்கம். வணக்கம். இந்த வாரம் எங்களுக்கு என்ன வெரைட்டியான டிஷ்ஷஸ் சொல்லி தர போறீங்க? கந்தரப்பம். கந்தரப்பம் பேர் கேட்கும் போதே டிஃப்ரெண்டா இருக்கு. கந்தரப்பம் என்னது? ஸ்வீட்டா காரமா? ஸ்வீட். சரி, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்? அரிசி, உளுந்தம்பருப்பு, தேங்காய் பூ, வெந்தயம், வெல்லம். வெள்ளமா இல்ல கருப்பட்டியா? இல்லை, வெல்லம். இதுக்கு ஏதாச்சும் அந்த இதெல்லாம் இருக்கா? கால அழகு தான் போடணும். ஆமாம். இந்த ஆலாக்கால தலை தடவி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துட்டு மேலே கோபுரமாக உளுந்த எடுத்து அதை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதில் 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் போடட்டும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து மாவை நைஸாக ஆட்டி எடுத்து வச்சுக்கணும். அதில் தேங்காய் பூவை எடுக்கிறதுக்கு நைஸாக ஆட்டினதுக்கு பிறகு எடுக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பூவையும் வெல்லத்தையும் போட்டு 2 சுற்றி அதுக்கப்புறம் தான் மாவை அள்ளணும். அதை இப்போ நான் ஆட்டி கொண்டு வந்து வச்சுருக்கேன். மேடம் இப்போ எல்லாமே ரெடியாக பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம். இப்போ நம்ம அடுப்பை மூட்டி இருப்பு சட்டியை அடுப்பில் வைக்கிறோம். வச்சு தேவையான அளவு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி காய வைக்கிறோம். இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ எண்ணெய் தான் ஊற்றணும்னு ஏதாச்சும் ஒரு இது இருக்கா? இல்லை, அந்த பணியாரம் முழுகிற அளவுக்கு அந்த எண்ணெய் இருந்தால் போதும். பச்சரிசி தான் யூஸ் பண்ணணுமா? இல்லை, பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். அது என்ன ரகம்? அந்த பச்சரிசியில் நிறைய வெரைட்டி இருக்கு. பொன்னி அரிசியெல்லாம் இதுக்கு சரியாக வராது. ஆக்சுவலாக IR20ன்னு விற்கும். அந்த அரிசியை வாங்கி இதுக்கு உபயோகப்படுத்தலாம். இப்போ நேர்களே IR20 தான் யூஸ் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா, இப்போ எண்ணெய் கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. இப்போ அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா சூடாகணுமா இல்லை நல்லா கொதிக்கணுமா? லைட்டாக நம்ம காஞ்சா போதும். அதை ஒரு சொட்டு உப்பு போட்டால் அது மேலே எலும்பி வந்துருச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ எண்ணெய் கடாயில் சூடாகி இது வெல்லம் சேர்ந்துருக்கிறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அயன் சத்தும் நிறைய இருக்கு. அப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க? ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். எங்கள் ஊர் செட்டிநாடு சைடில் இந்த திருமணத்தின் போது காலப்பலாரத்துக்கு இது அவசியம் வைப்பாங்க. சரிங்க, இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். மாவு நல்லா அந்த கட்டியாக இல்லாமல் நல்ல நைஸாக அரைச்சிக்கணும். மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். சரி, ரொம்ப தண்ணியான இந்த அரிசி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது. ஆமாம், ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அது ஓடோடாக போயிடும்னு சொல்லுவாங்க. இதை நல்லா கலக்கி ஊற்றினாதான் நல்லா கரை கூடி வரும். இந்த மாதிரி ஏந்தலான கரண்டியால் தான் ஊற்றணும். ஒன்றொன்னா தான் ஊற்றணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்களே மேடம் எப்படி கலக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நல்லா கலக்குறாங்க. அதில் ஒரு கட்டி கூட இல்லை, நைஸாக இருக்குது மாவு. ஸோ மாவு அரிசி மாவு பதத்துக்கு வரக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு செமி லிக்விட் அந்த இதுக்கு வந்தால் போதும். இப்போ நல்லா கலந்துட்டு இருக்கு. எண்ணெயும் நல்லா கடாயில் வெந்துட்டு இருக்கு. இப்போ காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் காயுதான்னு பார்க்கலாம். கொஞ்சம் காயணும். கலக்கி ஊற்றணும். ஏன் குண்டு குண்டா போட்டாலும் நல்லா இருக்கும்? நம்ம இந்த வடையெல்லாம் எல்லாமே குண்டு குண்டா தான் இருக்கும். இது கத்திரப்பம் ஏந்தலான கரண்டியில் தான் செய்யணும். ஒரு அடை மாதிரி. ஆமாம், வெள்ளை பணியாரம் கந்தரப்பம்லாம் இப்படி தான். சரி, இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இது நல்லா பொரிகிறது எப்படி தெரியுங்கம்மா? இப்போ நல்லா அப்படியே மேலே எலும்பி வந்துடும். வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு பொன்னிறமாக ஆனதும் நம்ம எடுத்து பரிமாறலாம். இப்போ தேங்காய் பூ போடலான்னு சொன்னீங்க. தேங்காய் பூ எப்படி அந்த வறுத்து வச்சு யூஸ்? தேங்காய் பூவை திருவி வச்சுட்டு நம்ம ஆட்டி மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு வட்டி போட்டு நல்லா கலந்தோன்னா அந்த மாவை அள்ளிடணும் கிரைண்டரில். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. அது நல்லா அப்படியே உப்பி வந்த அப்புறம் அது திருப்பி போடணும். ஆமாம்.
தான் போட்டு எடுத்திருக்கோம். இதுல 2-3 கூட நீங்க ஊத்திக்கலாம், அது ஒட்டாதுன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது போட்டுட்டு இருக்கோம். நல்லா பார்த்து போடணும். ஆமா, நல்ல ஸ்மெல் வருது. இதுல நம்மளுக்கு தேவையான அந்த வாசனை பொருட்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் தேவை குழந்தைங்க வேணா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஆப்ஷனல். அப்ப குழந்தைங்க இருக்கிறவங்க நிறைய முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி திருப்பி பாருங்க, அந்த ப்ரௌனிஷ் வந்த அப்புறம் நீங்க எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுட்டு இருக்கு. எண்ணெய் வந்து அந்த பணியாரம் அப்படியே முழுகிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். ஆமா ஆமா. இது மத்த எண்ணெயில பண்ணலாமாங்க? இந்த கடலை எண்ணெய், அந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெயில கூட சில பேர் பண்ணுவாங்க, அந்த டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்லுவாங்க சில பேர், அதுல எல்லாம் கூட பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில் பிடிக்கிறவங்க தான் பண்ணிக்கலாம், பட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதை சாப்பிட்டு நல்லா வந்திருக்கு. இப்போ நல்லா கார்னிஷ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. தேங்காய் பூ கொஞ்சம் ஓரமா வச்சு, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம் இல்லைங்கம்மா? இது கரெக்டா நல்லா பண்ணிடலாம். டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் என்ன பண்றது ஓடிட்டு அங்க ஓடிட்டு இங்க ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த கந்தரப்பட்டை பண்ணி கொடுங்க, அசத்துங்க உங்க கெஸ்ட். இப்போ நான் சாப்பிட போறேன். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். சைட் டிஷ்லாம் இது ஸ்வீட் தான், ரொம்ப நல்லா இருக்குமா? அதுமே சாஃப்டா இருக்கு, நல்லா ஸ்வீட் இருக்கு, ஸ்வீட் நல்லா வந்திருக்கு. ஸோ ஸ்வீட் அதிகமாக வேணுன்றவங்க நிறைய ஸ்வீட் போட்டுக்கலாம்ல. ஆக்சுவலாக இது மெஷர்மெண்ட் இவ்வளோ தான். இது ஸ்வீட் ஓவராக போட்டால் வராது. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.